சொல்லியிருக்காரு, ஒரு மீன் எடுத்து நீங்கள் தண்ணியிலேருந்து எடுத்து வெளியே போட்டிங்கன்னா எப்படி தவிக்குமோ அந்த தவிப்பு மாதிரி நம்ம உணர முடியும். இந்த தாம் விட்டு நம்ம வெளியே வந்தோம்னா வெளி உலகத்தில் நம்ம இருக்கும்போது உதாரணத்துக்கு என்னென்னா, இப்போ நான் வந்து அங்கே இருந்து ஒரு 10-12 வருஷமாக அங்கே இருக்கிறோம். இப்போ நம்ம தாமை விட்டு எந்த இடத்துக்கு வந்தாலும் சரி, நமக்கு வந்து எங்கோ ஒரு கண்ணை கட்டி காட்டு விட்ட மாதிரி ஏதோ தெரியாத இடத்துக்கு வந்துட்டோமோன்ற மாதிரி ஒரு பயம். இத்தனைக்கும் நான் வந்து எத்தனையோ இடங்களுக்கு வெளிநாடுகளுக்கு கூட நான் பயணம் செஞ்சிருக்கிறேன். மொழி தெரியாத இடத்துலையும் யாருமே சொந்தக்காரங்க இல்லாத இடத்துலையும் போயிருக்கிறேன். அங்கெல்லாம் தைரியமாக இருந்தேன் நான். இப்போ வந்து தாம விட்டு நான் வெளியே வரணும்னா, வெளியே வரும்போது எனக்கு ஏதோ ஒரு மாதிரி உணர்வு. அதாவது ஏன் நம்ம இங்கே வந்தோம், இங்கே வந்து அவசரப்படுறோம், அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுது. திருப்பி நம்ம இந்த இடத்துக்கு எப்போ சீக்கிரம் நம்ம போவோம், அந்த இடத்துக்கு திருப்பி நம்ம அடைவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வருது. தவிர நம்ம வெளியே வந்துட்டு வெளியே சுத்தலாம் போகலான்ற எண்ணமும் வரமாட்டோம். ஏன்னா அந்த தாம இருந்து நம்மளுக்கு வந்து அந்த நம்மளுடைய மனது வந்து பக்குவப்படும் போது நம்ம வெளி உலகத்தில் இருக்கிற அந்த விஷயங்கள்லாம், பௌதிக விஷயங்கள்லாம் நம்ம கேட்கும்போது, ஏன்னா தாம இருக்கும்போது நம்மளுக்கு பெரும்பாலான வந்து அங்கே பக்தர்கள், தூய பக்தர்கள் வராங்க போகிறாங்க. அவங்களுடைய கதைகள், அவங்களுடைய சொற்பொழிவுகள் இதெல்லாம் கேட்டு நம்மளுடைய எண்ணங்களை வந்து தானாகவே வந்து பகவானுடைய பக்தியில் வந்து ஈடுபடுறதுக்கு உதவுது. அப்படி இருக்கும்போது நம்ம அந்த இடத்த விட்டு நம்ம வெளியே வந்தோம்னா மற்ற விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு தானாகவே ஒரு கசப்பு தன்மை கொடுத்தாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து என்னால் உணர முடியுது. நான் வந்து அதை உணர்றேன். இப்போ அதை நான் நினைக்கும் போது அப்போ நான் வந்து இன்னும் அதிகமாக நான் வந்து பகவானுடைய சேவையில் ஈடுபடணும், பக்தியில் ஈடுபடணுன்ற ஒரு எண்ணம் அதிகமாகும். இப்போ அதே மாதிரி தாமலை இருக்கிறது வந்து எத்தனையோ யாகங்களை செய்வதற்கு பலனை கொடுக்கக்கூடிய செயலுக்கு ஒப்பானது. அதாவது தாமலை வந்து நீங்கள் வந்து முக்கியமாக மாயப்பூர் தாமலாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து தூயினா கூட அது வந்து பகவான் சைத்தன்யத்துக்கு நீங்கள் பிரணாமம் பண்ணுற மாதிரி அவர் பகவான் எடுத்துக்கிறாங்க. நாம தூங்குறோம், சாதாரண செய்யறது, எல்லாரும் செய்யறது. ஆனால் அங்கே வந்து மகாபிரபு வந்து இவன் என்னுடைய பக்தன், இவன் எனக்காக பிரணாமம் செய்கிறான், தண்டாத்து பிரணாமம் செய்கிறான்ற மாதிரி அவருக்கு கணக்கு எடுத்துன்னு நம்மளுக்கு வந்து ஆசை கொடுப்பாங்க, அறிவு கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு அடி எடுத்து வச்சாலும் அது ஒரு யாகத்தை, அசுமதி யாகத்துக்கு ஈக்குவல் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் எத்தனை தூரம் நீங்கள் அந்த இடத்துல நடந்தாலும் அத்தனை யாகங்கள் செஞ்ச பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் பக்தர்கள் வந்து அந்த யாகத்தோட பலனை விரும்பணுன்றதுக்காக அந்த பக்தியில நம்ம முன்னேறத்துக்கு அதெல்லாம் உதவும். அப்போ நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து இன்னும் சிறப்பாக அமையும் அப்படின்றதுக்காக புரிஞ்சுக்கணும் பக்தர்கள். சாதாரணமான ஒரு வேலை போயிட்டு இருக்கும்போது ஒரு ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இல்லை, ப்ரைவேட் செக்டர், ஸோ நிறைய பேர் ஒரு இதில் வந்து அது அப்படி இருக்கும்போது இந்த கிருஷ்ண பக்தியை பற்றி தெரிஞ்சுட்டு இது பண்ணும்போது இப்போ அதிகமாக வந்து நம்ம இந்தியாவில் பார்க்கலாம். இந்தியாவுக்கு வெளியில் இந்த கிருஷ்ண பக்தி பிரசாரமாக பெற்றிருக்கக்கூடிய பக்தர்கள் வந்து அப்போ அந்த ரிட்டர்னிங் டு இந்தியா, நான் பிருந்தாவன், மனப்பூர், ஐ வில் ரிட்டையர் அப்படிங்கிற ஒரு கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் பார்க்கும்போது ஆக்சுவலி there is no retirement, your சேவா only increases. நார்மல் வார்த்தையில we say it is a retirement, but it actually you are getting more active இல்லையா? என்ன சொல்றது, மொத்தம் ஒரு 180 டிகிரி மாற்றம் இருக்கு நம்மளுடைய உணர்வுகள், எண்ணங்கள் எல்லாம் மாறும். நாம் செய்யக்கூடிய வேலை அதே மாதிரி தான் இருக்கும், அதிகமாக இருக்கு. ஆனால் அங்கேயே இப்போ நீங்கள் வந்து சேவையும் செய்யும்போது ஒரு மருத்துவமனையில் நீங்கள் சேவை செய்கிறீங்களோ, இல்லை ஒரு கோயிலில் ஒரு சேவை செய்கிறீங்களோ, இல்லை ஒரு அந்த ஒரு இருக்கிற சங்கீதத்தின் அலுவலகத்தில் நீங்கள் பிரச்சாரம் செய்கிறீங்களோ, திருப்பி எல்லாரும் அதே ஒரு வேலை செய்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் மற்றவங்களுக்கு. மற்ற பார்க்கும்போது என்ன, வெளியே ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சிருந்தாங்கன்னா அதை விட்டு இங்கே வந்து இங்கே ஒரு வேலை செய்யலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அங்கே வந்து அந்த உணர்வுகளும் எண்ணங்களுக்கு முழுமையாக வேறு.
அங்கே வெளியே இருந்து வேலை செய்யும்போது நீங்கள் வந்து உங்களுடைய வருமானத்தையும் எப்படி நான் மேலே பதவி அடையணும் அந்த மாதிரி எண்ணங்களை தான் நமக்கு தோணும். ஆனால் நீங்கள் இங்கே வந்து வேலை செய்யும்போது இங்கேயும் நீங்கள் சர்வீஸ் தான் பண்ணுறீங்க. பட் ஆனால் சர்வீஸ் வந்து நீங்கள் உங்களை கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம் பண்ணி பண்ணுறீங்க. நீங்கள் எந்த எதிர்பார்ப்பும் பார்க்காம